அனைவருக்கும் வணக்கம். இது வெங்கட்ராமன் பேசுகிறேன். நாம் இந்த பாட்காஸ்ட்டில், தட் இஸ் ஆடியோ ரெக்கார்டிங்கில், நம்ம கேட்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சேமிப்பு மற்றும் முதலீடு. அதாவது நம்ம சேமிப்பு பற்றியும் முதலீடு என்பதை பற்றியும் நம்ம இந்த இதில் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு அது உபயோகமாக, அது நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நாம் இப்போ இதை பற்றி பார்க்கலாம், சேமிப்பு மற்றும் முதலீடு பற்றி. இந்த சேமிப்பு மற்றும் முதலீடை எல்லாருக்கும் அறிந்திருந்தாலும் கூட, எனக்கு தெரிந்த அளவுக்கு சேமிப்பு மற்றும் முதலீடு பற்றி நான் கூறுகிறேன். இதில் ஏதாச்சும் தவறு இருந்தாலும் அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் திருத்திக் கொள்ள வசதியாக இருக்கும். சரி, இப்போ நாம் சேமிப்பு மற்றும் முதலீடுக்குள்ளே போகலாம். சேமிப்பு என்பது இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் கட்டாயமாகவே மாறிவிட்டது என்றே சொல்லலாம். ஸோ நமக்கு ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பத்தினரும், நமக்கு எவ்வளோதான் நமக்கு செலவு வந்தாலும் நம்ம சேமிப்பையும் அது ஒரு செலவாக கருதி நாம் சேமித்தால்தான் நம்ம எதிர்கால திட்டமிடலுக்கு நல்ல வசதியாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓகே, இப்போ அந்த காலத்திலேருந்தே சேமிப்புங்கிறத தொன்று தொட்டு கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் கோவிலெலாம் கட்டுறப்போ கோவிலில் உள்ள கோபுர கலசத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, விதை தானியங்களை போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த விதை தானியங்களை எதுக்கு போட்டு வச்சுருந்து கலசத்துக்கு மேலே, கோபுரத்துக்கு மேலே வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் அந்த ஊரில் ஏதாச்சும் வறுமை வந்த சுச்சுவேஷன் இருந்தால் அந்த கலசத்திலிருந்து தானியங்களை எடுத்து திரும்ப விதை செய்து அதை பயிராக்கி அந்த கஷ்டத்தை போக்கலாம் என்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோடு அந்த காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சேமிப்பு என்பது, முதலீடு என்பது ஒரு புதிய விஷயமாகவே கருதப்பட முடியாது. சரி, நமக்கு சேமிக்கிறோம், அந்த சேமிப்பு நம்ம வச்சிருந்தால் அது சேமிப்பு மாதிரி அப்படியே தான் இருக்கும், அது வளராது. ஸோ சேமிப்பு அதை அதை வளர்க்க வேண்டும். அப்போ தான் நமக்கு வெல்த்து, அதாவது வளர்ச்சி என்றது நமக்கு உண்டாக்க முடியும். ஓகே, ஸோ அதனால்தான் நான் சேமிப்பு மற்றும் முதலீடு என்கிற தலைப்பில் இதை வச்சுருக்கேன். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சேமிப்பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க, ஏதோ இருக்கிற பணத்தை கொண்டு போய் ஏதாச்சும் இந்த டப்பால் அகுப்பால் அடுப்படியில் பெருங்காய டப்பாலையோ இல்லை வேறு பிளாஸ்டிக் டப்பாலையோ, வேறு அப்பா பிளாஸ்டிக் டப்பா கூட கம்மி, தகர டப்பாலையோ எதுலேயோ போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அவசர தேவைக்கு அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சேமிப்பு உண்டு. பட் அந்த சேமிப்பு என்னாகும், அந்த டப்பாவில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், அது ஒன்றும் வளராது. நாம் இப்போ சொல்லக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, சேமிப்பு மற்றும் முதலீடு.
ஸோ அந்த காலத்தில் சேமிப்பு என்னென்ன பண்ணாங்க, அவங்க வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணுவாங்க. தங்கத்தை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆபரணமாக வாங்கி அதை வீட்டில் சேமித்து வைப்பாங்க. அது அந்த காலத்தில் ஒரு வகையான முதலீடாக இருந்தது. பின்ன காலம் கடந்து வந்தது. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது நிரந்தர வைப்பு நிதி வங்கிகளில். அந்த வங்கி வந்து கொடுக்குற வட்டியை எடுத்துட்டு அதை சேமித்து வைக்கிறது. அடுத்து வங்கி முதலீடு. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட், அதாவது நிலங்கள் அல்லது வீடுகள், வசதி வாய்ப்புகள் வந்தவுடனே நிலங்கள் மற்றும் வீடுகள் வாங்கி வைப்பது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் நான் எந்த வகையான பிரிக்கலாம் அப்படின்னா, முதலீடு வகை ஃபஸ்ட்டு கோல்டு, தங்கத்தில் முதலீடு செய்வது. இரண்டாவது ஃபஸ்ட்டு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம ஈவன் ஃபிக்ஸட் டெபாசிட் கூட வச்சுக்கலாம், வங்கியில் முதலீடு செய்வது தற்காலத்தில். இரண்டாவதாக தங்கத்தில் முதலீடு செய்வது. மூன்றாவதாக நிலங்கள் மற்றும் வீடுகள் வாங்கி வைப்பது. அதாவது வீடு என்பது எல்லோருக்கும் அவசியமான ஒன்று, அது வாழ்வதற்கு. அது போக முதலீடு என்று சொல்லும்போது அது தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது வந்து அந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பார்க்க முடியாது. இதை மூன்றாவதாக வச்சுருக்கு. அதனால தான். நாலாவது, தற்கால காலகட்டத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பங்கு மார்க்கெட். அதாவது ஒரு கம்பெனியில் அவர்கள் இட்ட பங்கில் முதலீடு செய்யும். ஸோ கம்பெனியில் பங்கு செய்யும் பங்குகளில், அதாவது நாமளும் ஒரு கம்பெனியில் பங்குதாரராக இருப்பது. ஸோ இதுதான் 4 வகையான முதலீடு. ஏன்னா இப்போ காலங்கள் வளர்ந்து விட்டன. ஸோ ரியல் எஸ்டேட்டில் நம்ம போட்டோம்னா, நிலத்தில் போட்டு விட்டோம் என்றால் உடனே நமக்கு வந்து அதை விற்று காசாக்க முடியாது. ஸோ அது விளை நிலத்தில் போட்டால் அல்லது வீடு வாங்கினால் அது உடனடியாக அதை பணமாக மாற்ற முடியாது. ஏன்னால் அதை வாங்குவதற்கு ஆள் தேட வேண்டும். பின்ன பணம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். பின்ன அதை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். அதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டும். இப்படி பல சிக்கல்கள் உள்ளன. ரெண்டாவது, நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம பணம் கிடைக்குமா என்ற சந்தேகம் கூட இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து முக்கியமான 4 வகை முதலீடு. ஒன்று ஃபிக்ஸட் டெபாசிட், தட் இஸ் வங்கி சார்ந்த முதலீடு. இரண்டாவது தங்கத்தில் முதலீடு. மூன்றாவதாக நிலம் அல்லது வீடு வாங்குவதில் முதலீடு. நான்காவதாக பங்கு சார்ந்த முதலீடு. இப்படி நம்ம 4 ஐட்டமாக நம்ம வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து விரிவாக ஒவ்வொன்றையும் பற்றி இந்த சேமிப்பு மற்றும் முதலீடு என்பதில் நம்ம பார்க்கலாம். அதாவது சேமிப்பு மற்றும் முதலீடு. ஓகே.
ஸோ இப்போ நம்ம சேமிப்பு மற்றும் முதலீடு அதில் நம்ம முதலாவதாக எடுத்துக்கொண்டு இருப்பது வங்கிக்கு சென்று பணத்தை முதலீடு செய்வது. அதாவது வங்கிக்கு சென்று நிரந்தர வைப்பு நிதியாக பணத்தை போடுவது. அது நம்மளுடைய முதலாவதான சேமிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ நம்ம இப்போ வங்கியில் போய் டெபாசிட் பண்ணோம்னா அந்த முதலீடு பணம் அதனுடைய வளர்ச்சி அது எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். ஸோ வங்கியில் வைப்பு நிதியாக வைக்கும்போது வங்கி நமக்கு கொடுக்கக்கூடிய வட்டியானது மிக குறைவாக இருக்கும். ஸோ நம்மளுடைய வங்கியில் சாதாரண சேமிப்பு கணக்கு என்று பார்த்தால் தற்போது 4% வரை தருகிறார்கள். இதே நம்ம வைப்பு நிதியாக வைத்துக் கொண்டால் ஓராண்டுக்கு இல்லை 2 ஆண்டுகளுக்கு அல்லது 3 ஆண்டுகளுக்கு அதற்கு முறையே வங்கிகள் நமக்கு வட்டியாக 7%, அதாவது உச்ச வரம்பாக 7 முதல் 8% தனியார் வங்கிகளில் கொஞ்சம் கூடுதலாக வட்டி தருவார்கள். அதில் நம்ம வங்கியில் சேர்ந்து நம்ம அந்த வங்கியில் பணத்தை போட்டால், அதாவது வங்கிக்கு சென்று பணத்தை டெபாசிட் செய்தால் அதனுடைய வட்டி குறைவு. ஆனால் இது நல்ல தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் சென்று பணத்தை போட்டால் உங்களுக்கு பணம் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ வட்டி குறைவு, ஆனால் பணத்தின் பாதுகாப்பு நிறைவு. வட்டி குறைவு என்றால் என்ன? ஒரு 7% தராங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். 7% என்பது என்னவென்றால் வருடத்திற்கு 7%. நம்ம நினைப்பது போல மாதத்திற்கு 7% கிடையாது. வருடத்திற்கு 7% கொடுத்து அதை கணக்கிட்டு அதை 12ஆக வகுத்து என்ன வருமோ அதுதான் மாத வட்டியாக நமக்கு கொடுப்பார்கள். ஸோ வட்டி என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் பணம் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இது ஒரு வகையான முறையீடு, நம்முடைய பணம் வளர்வதற்கு. ஸோ வங்கி சார்ந்த முதலீடு, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். இதில் வட்டி கம்மி, ஆனால் பாதுகாப்பு.
அந்த காலத்தில் வங்கிகளுடைய செயல்பாடு தனியாக இருந்தது. அதனால் வங்கிக்கு சென்று கணக்கு தொடங்குவது என்பதே பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. இந்த காலத்தில் ஈவன் வங்கிக்கு செல்லாமலே கூட வங்கி கணக்கை தொடங்கி அந்த வங்கியில் நாம் பணத்தை போடலாம். அதாவது பாதுகாப்பாக பணத்தை நம்ம வைப்பது. ஸோ நம்முடைய சேமிப்பு பாதுகாப்பாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அது ஒரு பகுதியை, அதாவது நம்முடைய கிடைக்கக்கூடிய வருமானத்தில் குறைந்தது ஒரு 20% வங்கியில் ஒரு மாதாந்திர பணம் கணக்கு, அதாவது ரெக்கரிங் டெபாசிட் என்று சொல்வார்கள், அது மாதிரியே தொடங்கலாம். அல்லது மாதம் ஒரு வருடத்திற்கு நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்தில் ஒரு 20% நிரந்தர வைப்பு நிதியாகவும் வைக்கலாம். அல்லது நம்மளுடைய சேமிப்பு கணக்கில் ஒரு 20% போட்டு வைத்து அது ஒரு 2-3 மாதங்கள் கழித்து மொத்தமாக நிரந்தர வைப்பு நிதியாகவும் வங்கியில் வைத்து கொள்ளலாம். ஸோ நீண்டகால முதலீடு வங்கியில் நம்ம வைத்திருந்தால் பாதுகாப்பாகவும் இருக்கும். நம்மளுடைய முதலீடும் சிறிதாவது வளரும். அதனால்தான் நான் நம்மளுடைய சம்பாதிக்கிற பணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமெனில் அவசியம் வங்கியில் நம்முடைய பணத்தை போட்டு வைத்திருக்க வேண்டும். இதில் வங்கியில் பல இருக்கின்றன. அதாவது பொதுத்துறை வங்கிகள், ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், யூனியன் பேங்க், இப்படி பல வகைகள் பொதுத்துறை வங்கிகள் இருக்கின்றன. தட் இஸ், பொதுத்துறை வங்கிகள் என்றால் அரசாங்கத்தின் பங்கு அது கூடுதலாக இருக்கும். ஸோ பிரைவேட் இண்டிவிஜுவல் ஹோல்டர்ஸை பங்கு கம்மியாக இருக்கும், அவர்களின் பங்கு கம்மியாக இருக்கும். இதில் எத்தனை பேங்க்? பப்ளிக் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்க். பிரைவேட் செக்டார் பேங்க் என்பது தனியார் தொடங்கப்பட்ட வங்கிகள். அதிலேயுமே டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு வங்கிகள் உள்ளன. ஸோ HDFC பேங்க், ICICI பேங்க், இது போன்ற தனியார் வங்கிகளையும் நாம் முதலீடு செய்யலாம். வங்கிகளில் சென்று வங்கிகளில் முதலீடு செய்யலாம் என்றால் வங்கிகள் சென்று அக்கௌண்ட்டை தொடங்கி நாம் பணத்தை அந்த வங்கியில் போட்டு வைத்தால் நம்மளுடைய பணம் பாதுகாப்பாகவும் இருக்கும். நமக்கு நம்முடைய முதலீடும்
சிறிது சிறிது சிறிதாக வளர்ச்சி காணும். ஓகே, அதுபோல் போஸ்ட் ஆஃபீஸ் தபால் அலுவலகத்திலும் சென்று நம்ம கணக்கை தொடங்கி அதில் நம்மளுடைய பணத்தை போட்டு வைக்கலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸும் நமக்கு வட்டிகள் இந்த தனியார் வங்கிக்கும் பொதுத்துறை வங்கிக்கும் நடுவில் உள்ளது போன்ற ஒரு வட்டி விகிதம் வைத்திருக்கிறார். ஸோ அதிலும் நமக்கு முதலீடு செய்யலாம். அதிலும் நம்ம சென்று பணத்தை போட்டு வைக்கலாம். நம்மளுடைய முதலீடு வளரும். இது தவிர வங்கிகளையே இருக்கக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்று உள்ளது. அது வங்கிகளுக்கு சென்றால் அவர்களே சொல்லுவார்கள். அதுவும் மிக பாதுகாப்பானது. ஆனால் அதில் அவசர தேவைக்கு நம்ம பணத்தை எடுக்க முடியாது. அது ஒரு குறைதானே ஒழிய மற்றபடி அதனுடைய வட்டி பொதுத்துறை வங்கிகள் கொடுக்கக்கூடிய நிரந்தர வைப்பு நிதியை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும். அது பாதுகாப்பானதும் கூட. ஆதலால் நம்ம பிபிஎஃப் என்கிற அக்கௌண்ட்டையும் தொடங்கி அதிலும் நாம் முதலீடு பணத்தை போட்டு வைக்கலாம். ஸோ அதுவும் நமக்கு வளர்ச்சி அடையும். இதுபோல் சுகன்யா சம்ரித்தி அக்கௌண்ட் என்று இருக்கின்றது. அதுவும் பிறந்த குழந்தைகளுக்கு பேரில் வைத்து முதலீடு செய்யலாம். வருடத்திற்கு 1.5 லட்சம் வரை நமக்கு முதலீடு செய்யலாம். அது இப்போது 2 லட்சம் ஆக்கியிருக்கலாம் என்று கேள்விப்பட்டேன். இருந்தாலும் கூட அதிலும் பிபிஎஃப் போல பணத்தை போட்டால் அதை உடனே நமக்கு தேவைக்கு எடுக்க முடியாது. அது நம்ம சேர்த்த பணம் பொன்னின் அந்த பெற்ற குழந்தையின் 18வது வயதில்தான் பகுதி எடுக்க முடியும். ஸோ இது போல் சில சட்டத்திட்டங்கள் உள்ளன. அதிலேயும் வட்டி விகிதங்கள் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். ஸோ இது போல் நம்மளுடைய சேமிப்பு வைத்திருந்தால், சேமிப்பு நம்ம வீட்டிலேயே சேமித்து வைத்திருந்தால் அது சேமிப்பாகவே இருக்கும், வளராது. இது போல் நம்ம வங்கிக்கு சென்று பணத்தை போட்டு வைத்திருந்தால் சாதாரண நிரந்தர வைப்பு நிதி அரசுடைமையாக்கப்பட்ட தட் இஸ் பொதுத்துறை வங்கிகளில் நாம் பணத்தை போட்டு வைத்தால் அது பணம் வட்டி என்கிற பெயரில் அது நமக்கு வளர்ச்சி அடையும். ஸோ வங்கி டெபாசிட் என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் முக்கியமானதாகும். ஸோ இது சேமிப்பு மற்றும் முதலீடில் முதலாவதாக ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேண்டியது ஒரு முதலீடு. ஆதலால் இதுவரை யாரும் கணக்கு வங்கியில் தொடங்காவிடில் உடனடியாக வங்கிக்கு சென்று அதில் பணத்தில் முதலீடு செய்ய தொடங்குங்கள்.
அதுதான் நம்முடைய சேமிப்பின் முதல் படி என்று வைத்துக்கொள்ளலாம். இது நாம் செய்ய வேண்டிய முதலீடு மற்றும் சேமிப்பு முதல் வகையானது. அடுத்ததாக நம்ம செய்யக்கூடியது தங்கத்தில் முதலீடு. நம்ம ஏற்கனவே சொன்னது, வங்கிக்கு சென்று நம்முடைய பணத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது. இரண்டாவதாக தங்கத்தில் முதலீடு செய்வது. அதாவது தங்கத்தில் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா தங்கத்தில் முதலீடு என்பது ஆபரண தங்கமாகவே இருந்து வந்துள்ளது. அதாவது நம்ம கடைக்கு போவோம், ஏதாச்சும் ஒரு செயினோ ஒரு தோடோ பர்ச்சேஸ் பண்ணுவோம். இருந்தாலும் அது முதலீடு என்றாலும் அதுக்கு ஆரம்பத்தில் நம்ம என்ன செய்வோம், அதுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்ந்து ஒரு பர்சன்டேஜ் நம்ம அவங்களுக்கு கொடுத்து தான் அந்த ஆபரணத்தை தங்கத்தை நம்ம வாங்கி வச்சுருப்போம். அதில் நம்ம ஆபரண தங்கம் நம்ம அணிவதால் அது ஒரு சிறிய நிம்மதி கிடைக்கும், அவ்வளோதானே ஒழிய ஆபரண தங்கம் வாங்குவதில் ஒரு முதலீடு ஒரு பகுதி 75% வரைக்கும் நமக்கு முதலீடு செய்யலாம். ஏன்னா தங்கத்தினுடைய அது அரிய பொருள், அதனுடைய விலை ஏறி வந்துள்ளது. அதனால் அந்த காலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, வெறும் ஆபரண தங்கமே வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதற்கு பல வகைகள் வந்துள்ளன. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோல்டு ETF என்று சொல்வார்கள். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு எக்ஸ்சேஞ்சு ட்ரேடட் ஃபண்ட் அப்படி என்று சொல்லுவோம். அதாவது கோல்டு பீஸ் என்று சொல்வார்கள். அது நம்முடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அதில் பட்டியலிடப்பட்டு வரும். அது விலைக்கு ஏற்றவாறு அதை நிர்ணயம் செய்வார்கள். ஸோ அதில் நம்ம ஈவன் அதனுடைய தற்போதைய விலை ஒரு சிறிய பகுதி கூட 80 ரூபாய் 70 ரூபாய் அந்த ரேஞ்சில் நமக்கு கிடைக்கும். ஸோ அது கோல்டு ETF என்பது நம்ம அதில் முதலீடு செய்யலாம். ஸோ நமக்கு எப்பொழுது நமக்கு ஆபரண தங்கமாக வேண்டும் என்று மாற்றிக்கொள்ளலாமோ அப்பொழுது இந்த நாம் வைத்திருக்கிற இந்த பங்கை கொடுத்து அன்றைக்கி தேதிக்கு உள்ள விலைக்கு கொடுத்து அதே விலைக்கு நம்ம ஆபரண தங்கத்தை கடையில் சென்று மாற்றிக்கொள்ளலாம். இது ஒரு வகையான பெனிஃபிட். அதுபோல் இதற்கு முன்னர் கவர்மெண்ட் சவரின் கோல்டு பாண்ட் என்று கொடுத்திருந்தார்கள். அதில் முதலீடு செய்தால் ஒரு கிராமுக்கு அன்றைய மார்க்கெட் ரேட்டில் ஒரு கிராமுக்கு நாம் முதலீடு செய்தால் அது எலக்ட்ரானிக் ஃபார்மில் தான் நமக்கு கொடுப்பாங்க. இது எல்லா வங்கிகளையும்
வழங்கினார்கள். அதற்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் வேறு கவர்மெண்ட் நமக்கு கொடுத்தது. ஆனால் அந்த திட்டத்தை இப்போது நிறுத்தியுள்ளார்கள். இருந்தாலும் கூட இந்த பங்குச்சந்தை வணிகத்தில் அந்த சாவரின் கோல்டு பாண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் நடைமுறையில் உள்ளது. அதை கூட நமக்கு முதலீட்டு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அல்லது நாம் தங்கத்தை ஒரு சிறிய காயின்களாக கூட சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அல்லது மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு என்று இருக்கிறது. அவர்களும் தங்கத்தில் தான் முதலீடு செய்வார்கள். ஸோ அதில் கூட நம்ம முதலீடு செய்யலாம். இதுபோல் தங்கத்தில் நமக்கு ஆபரண தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இதை எலக்ட்ரானிக் ஃபார்மில் கூட நம்ம வாங்கி வைத்து கொள்ளலாம். நாளை நமக்கு எப்போச்சும் தங்கத்தை ஆபரணமாக வாங்கி வைக்க வேண்டுமோ இல்லை என்றால் தங்கம் சென்று வாங்க வேண்டுமென்றால் அன்றைய தேதிக்கு இந்த பங்கு வைத்திருந்த பங்கை நம்ம விட்டுவிட்டு அதை வாங்கி கொள்ளலாம். ஸோ இதுலேயும் நம்ம சிறுக கூட தங்கத்தில் முதலீடு செய்து வைத்து கொள்ளலாம். ஏனென்றால் அதனுடைய ஒரு சிறிய பங்கு கூட 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடியது. தற்போதைய நிலவரம் சிறிது இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது என்னகின்றதையும் நமக்கு செய்து அதில் நமக்கு சிறிய பணத்தை முதலீடு செய்து சிறுக சேமித்து மொத்தமாக ஒரு கிராம் என்பது 8000 ரூபாய்க்கு தற்போது நடைமுறையில் சென்று கொண்டிருக்கிறது. 8130 120 என்ற கணக்கில் ஒரு கிராமின் விலை உள்ளது தங்கத்தில். ஸோ நம்ம சிறுக சேமித்தால் கூட ஒரு கிராம் அல்லது 2 கிராம் இது போன்று நாம் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். ஸோ தங்கம் முதலீடு செய்வது என்பது தற்போது எலக்ட்ரானிக் ஃபார்ம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதனால் ஒவ்வொருவரும் இரண்டாவது முதலீடு திட்டமாக நாம் தங்கத்தில் முதலீடு செய்யலாம். இது அவரவருடைய விருப்பத்திற்கேற்ப சிறிதாகவோ மொத்தமாகவோ தங்கத்தில் முதலீடு செய்யலாம். இது
நாம் தங்கத்தில் முதலீடு செய்வதற்குண்டான முகாம் இரண்டாவது முதலீடு திட்டமாக வைத்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக நாம் மூன்றாவதாக நம்மளிடத்தில் சேமித்த பணம் கூடுதலாக இருந்தால் ரியல் எஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நிலம் என்றால் இடம், பிளாட் என்று கூட சொல்லலாம், அல்லது வீடு, அதாவது பிளாட் அல்லது வீடு, இவற்றில் நாம் முதலீடு செய்யலாம். அதாவது நமக்கு வேண்டியது ஒரு வீடு என்றது நான் ஏற்கனவே சொன்னதை போல வீடு நமக்கு என்று ஒரு வீடு சொந்தமாக இருப்பது அவசியமாகும். ஆனால் இப்போ நம்ம பேசக்கூடிய தலைப்பு முதலீடு, சேமிப்பு மற்றும் முதலீடு என்கிற தலைப்பு. அதில் நமக்கு சேமிப்பு அல்லது முதலீடு என்கிற பட்சத்தில் இடம் மற்றும் வீடு வாங்கக்கூடியதை மூன்றாவதாக வைத்திருப்பதற்கு காரணம், ஒரு இடம் வாங்கி வைத்திருந்தாலோ அதை நாம் உடனடியாக ஒரு அவசர தேவைக்கு அதை பணத்தாக மாற்றுவது மிகவும் கடினமானதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போய் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பிளாட்டு இடத்த நம்ம வாங்கிறதுக்கு சொல்லிடுவாங்க. இந்த இடம் நல்லா போகும், நல்ல விலைக்கு போகும், உடனே போகும், உடனே வாங்கிடலாம், வாங்கிட்டிங்கன்னா நாளைக்கு இது டபுள் ஆகிடும், ட்ரிபிள் ஆகிடும் என்ற இடத்த வாங்கி போட்டால் சொல்லுவார். ஆனால் அவர்கள் இடத்துலையே ஆமாம் எனக்கு பக்கத்துலேயே அந்த பிளாட் இருக்குது, எனக்கு கூட விற்கணும் என்று கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்கின்ற விலையை பாதியாக குறைத்து விடுவார்கள். ஆக இடத்தில் முதலீடு செய்வது என்பது ரிஸ்கானதும் கூட. நமக்கு நினைத்த நேரத்துக்கு அதை மாற்ற முடியாது, பணமாக மாற்றி அவசர தேவைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் ஒரு பகுதியை வேண்டுமென்றால் நம்முடைய சேமித்த பணத்தில் ஒரு பகுதியை வேண்டாம் ஒரு சிறிய இடத்தை வாங்கி வைத்துக் கொள்ளலாமே ஒழிய, நம்மளுடைய முதலீடு இடத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது என்பது அவ்வளவு சிறப்பானதில்லை என்று என்னுடைய கருத்தாகும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கூட இருக்கலாம். ஆதலால் நிலம் மற்றும் வீடு வாங்குவது பற்றி முதலீடு என்ற கண்ணோட்டத்தில் வாங்கும்போது சிறிது யோசித்து செயல்பட்டால் நல்லது. மற்றபடி நம்ம வங்கி சார்ந்த முதலீடில் நம்ம வங்கியில் பணத்தை போட்டால் வேணுங்கிற அவசர தேவைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆபரண தங்கத்தில் போட்டு வைத்திருந்தால், தங்கத்தில் முதலீடு செய்தால் கூட
நம்ம அவசர தேவைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு இடத்தை வாங்கி போட்டுவிட்டு அதை உடனே விற்க வேண்டும் என்றால் சிறிது கடினம். அதுவும் நம்ம நினைத்த நேரத்துக்கு அந்த இடத்தில் விலை போக வேண்டும். உடனடியாக நமக்கு விலை விற்றாக வேண்டும். அதில் நமக்கு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் வேறு. பின்னர் அவர்களிடத்தில் நம்ம பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். அந்த ஸ்டாம்ப் டியூட்டி மற்ற செலவினங்களும் இருக்கின்றன. ஸோ இதிலையும் சமாளித்து நமக்கு அதில் வருமானம் ஈட்ட வேண்டும். ஸோ ஒருவர் இடத்தில் முதலீடு செய்யும்போது மிகவும் கவனமாக இருந்தால் நல்லது என்பது என்னுடைய கருத்து. ஸோ இப்போ நம்ம மூணு இது நம்ம பார்த்தாச்சு. ஒன்று கோல்டு, ஒன்று வங்கியில் பணத்தை போட்டு முதலீடு செய்வது, இரண்டாவது தங்கத்தில் முதலீடு செய்வது, மூன்றாவது ரியல் எஸ்டேட் என்ற இடம், இதில் முதலீடு செய்வது. அடுத்தபடியாக இதில் நம்ம இந்த மூன்றில் வங்கியில் முதலீடு செய்யும்போது வட்டி குறைவு, ஆனால் பாதுகாப்பு நிறைவு. தங்கத்தில் முதலீடு செய்வது நம் மன நிறைவு. மற்றபடி பாதுகாப்பு என்று ஆபரண தங்கமாக வைத்துக் கொண்டிருந்தால் அதுவும் பாதுகாப்பானதா என்பது கேள்விக்குறி. பாதுகாப்பு குறைவென்று சொல்ல வேண்டும். ஆனால் எலக்ட்ரானிக் மோடில் வைத்து கொண்டால் நம்மளுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் ஏற்ற இறக்கத்திற்கு வழிவகுக்கும். நம்ம சில சமயம் நமக்கு நல்ல லாபம் கொடுக்கும், சில சமயம் நமக்கு எலக்ட்ரானிக் மோடில் வைக்கும்போது தங்கத்தின் விலை குறையும் போது நமக்கு பாதிப்பு ஏற்படும். ஆக இதில் பாதுகாப்பு குறைவு, ஆனால் மன நிறைவு தங்கத்தில் ஆபரண தங்கமாக வைத்திருந்தால். அதே போல் ரியல் எஸ்டேட்டில் வச்சுருந்தால் நம்ம வட்டி என்பது உடனே கணக்கிட முடியாது. ஒரு வருடம் கழித்து தான் அதனுடைய டபுளோ ட்ரிபிளோ ஆகும் என்று, டபுள் தான் ஆகும், எவ்வளோ ட்ரிபிள் ஆகும் என்றெல்லாம் நினைத்து பார்க்க முடியாது. அதற்கு ஒரு 30 வருடம். அதில் நமக்கு வங்கியில் முதலீடு பணத்தை போட்டு வைத்தாலே அது வளரும். ஸோ இதில் பாதுகாப்பு என்பது சுமார் பணத்தை உடனடியாக எடுக்க முடியாது, அதில் குறைவு. ஸோ இந்த மூணுலையும் இந்த கணக்குகள் இருக்கின்றன. அடுத்தது நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய முதலீடு என்னவென்று சொன்னால் பங்குச்சந்தை, ஸ்டாக் மார்க்கெட் என்று கூறுவார்கள். இதிலும் நம்மளுடைய பணத்தை பங்குகளாக, கம்பெனியின் பங்குகளாக நாம் மாற்றி வைத்துக் கொள்ளலாம், வாங்கலாம். ஒரு கம்பெனியில் உள்ள பங்கு, அதையும் தற்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் தொடங்கி அதில் நாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்கு வாங்கினால், ஷேர் வாங்கினால், கம்பெனியுடைய பங்கை வாங்கினால்
நமக்கு அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய பங்கை மாற்றி தருவார்கள். ஆக நம்மளும் அந்த கம்பெனி ஒரு பங்குதாரர்களாக மாறலாம். ஆனால் அதில் நாம் பங்கு முதலீடு செய்யும்போது அந்த கம்பெனியின் வளர்ச்சிக்கேற்ப அந்த பங்கின் விலை கூடலாம் அல்லது குறையலாம். ஆனால் நாம் ஒரு பங்கு வைத்திருக்கிற கட்டத்தில் அந்த பங்கை வைத்திருக்கும் போது அதற்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் என்று பார்த்தால், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்வார்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதை நாம் வைத்திருக்கக்கூடிய பங்கு பாதிக்கும். ஒன்றாவது. இரண்டாவது, நம்மளுடைய எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி பொருளாதார வளர்ச்சி குறித்த தகவல்கள் நிறையாக இருந்தால் அது நம்முடைய பங்கு வளர்ச்சி அடையும். குறைவாக இருந்தால் அதையும் இந்த பங்கை பாதிக்கும். 2. மூன்றாவதாக, அந்த செக்டார் ஒவ்வொரு நாம் முதலீடு செய்தது ஒரு கனரக வாகனங்கள் அல்லது வாகனங்கள் ஆட்டோ செக்டார், அதில் நம்ம ஒரு டாடா மோட்டார்ஸ் பங்குகளை வாங்கி வைத்து கொண்டாலோ அல்லது மஹேந்திரா பங்குகளை வாங்கி வைத்து கொண்டாலோ அதனுடைய பாதிப்பு இந்த ஆட்டோ சேல்ஸு அந்த செக்டார் வளர்ச்சியை குறித்து இதனுடைய பங்கு இதை பாதிக்கும். இது மூன்றாவது. நான்காவது என்று பார்த்தோம்னால் இந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி. ஏன்னால் பலதர போட்டிகள், ஒரு ஆட்டோ செக்டார் என்று எடுத்துக்கொண்டால் அதில் பலதர போட்டிகள் இருக்கின்றன. அந்த போட்டிகளில் நாம் வைத்திருக்கக்கூடிய கம்பெனியின் பங்கு, அதனுடைய வளர்ச்சி, அதுவும் நாம் வைத்திருக்கக்கூடிய பங்கை பாதிக்கும். ஸோ கம்பெனி பங்குகளை வைத்து கொண்டிருக்கிறதில் ஆபத்துகள் அதிகம். ஆனால் பாதுகாப்பு என்று குறைவு. ஏன்னா நாம் வைத்திருக்கக்கூடிய பணம் குறைந்து போகலாம், முதலீடு குறைந்து போகலாம். அதே சமயம் அந்த கம்பெனியின் வளர்ச்சி நல்லபடியாக இருந்து அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி வேகமாக இருந்து கூடுதலாக அவர்கள் தங்களுடைய லாபத்தில் உள்ள பங்கை டிவிடெண்டாக தரும்போது அது நாம் போட்ட முதலீடு மிகவும் வேகமாக வங்கி தரக்கூடிய வட்டியை காட்டிலும் 2 மடங்காக அல்லது பல மடங்காக கூட சொல்லலாம். ஆக பங்கு முதலீடு என்பது 4வதாக நான் குறிப்பிடுகிறேன். அதில் பங்கு முதலீடு என்பது நம்ம சப்போஸ் நேரடியாக சென்று வாங்குகிற போது தான் நான் மேலே சொன்ன அத்தனையும் இந்த பங்கை பாதிக்கும். இது தவிர மொத்தமாக நம்ம சிறிய யூனிட்டு, சிறிய சேமிப்பாக மியூச்சுவல் ஃபண்டு என்று சொல்லுவார்கள். அவர்களிடத்தில் நம்ம பணத்தை கொடுத்தால், எல்லாரும் அவர்களிடத்தில் பணத்தை கொடுக்கும்போது அவர்கள் மொத்தமாக சேமித்து அவர்கள் எல்லா செக்டார்களையும் நம்ம இப்போ பேசுனது ஆட்டோ பற்றி தான் நம்ம லைட்டாக சொன்னோம். ஆட்டோ இருக்கின்றன, ஸ்டீல் இருக்கின்றன, கனரகங்கள்
சம்பந்தப்பட்டது. அதுபோல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கின்றன, ஐடி இருக்கின்றன, ஃபினான்ஷியல் செக்டார் இருக்கின்றன, பேங்க்ஸ் இருக்கின்றன, இது போல் பல செக்டார். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு என்கிற இதில் நம்ம சிறிய முதலீடு செய்தாலும் அவர்கள் அதை எல்லா இடத்திலும் வாங்கி பிரித்து எல்லா செக்டார் கம்பெனிகளும் பிரித்து முதலீடு செய்வார்கள். அதில் ஆபத்து என்பது உள்ளது. ஆனால் நாம் நேரடியாக செய்வதை காட்டிலும் அதில் ஆபத்து குறை. காரணம், இதில் அந்த செக்டார் பாதிப்பு அடைந்தால், ஆட்டோ செக்டார் பாதிப்பு அடைந்தால் மற்ற செக்டார் வளர்ச்சி அடையும். ஸோ அவர்கள் பிரித்து மொத்தமாக முதலீடு செய்யும்போது அந்த கான்செப்டை பொறுத்தளவு நமக்கு பாதிப்பு வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஆனால் நாம் செய்யக்கூடிய அமௌண்ட்டு சிறுகதான் இருக்கும். அதனால் குறைந்தால் கூட நமக்கு அந்த பர்சன்டேஜ் குறைவு என்பது கம்மியாக இருக்கும். ஏனென்றால் ஒரு செக்டார் டவுன் ஆனால் மற்ற செக்டார் வளர்ச்சி அடையும். அது நமக்கு சாதகமாக அமையலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டு என்கிற கான்செப்டில் ஓரளவு, ஆனால் அதிலும் ஜியோ பொலிட்டிக்கல், அதாவது உலக வர்த்தகத்தில் ஏதும் பிரச்சனை நடந்தாலும் நம்முடைய இந்த ஃபண்டிலையும் பாதிக்கும். இந்தியன் எக்கனாமி பாதிப்படைந்தாலும் நமக்கு இதுவும் பாதிக்கும். ஸோ இது போல் காரணிகள் இருக்கின்றன. அதனால் இது போல பங்கு வர்த்தகத்தில் பல வகைகள் உள்ளன. நாம் இப்போ சொன்னது பங்கு வர்த்தகத்தில் முதலீடு மட்டும்தான் என்று சொல்லி. ஆக முதலீடு செய்யும்போது, பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யும்போது அதில் ஆபத்துகள் அதிகம். பங்கு நன்கு வளர்ச்சியடைந்தால் அது வங்கி தரும் வட்டி விகிதத்தை காட்டிலும் கூடுதலாக இருக்கும். அதில் நாம் மியூச்சுவல் ஃபண்டு போன்ற திட்டத்தில் முதலீடு செய்யலாம். பாதிப்பு இருக்கும், ஆனால் குறைவாக இருக்கும் என்றே சொல்லலாம். இதில் மியூச்சுவல் ஃபண்டில் 2 வகைப்படுகின்றன. அதாவது நம்மளே சென்று இண்டெக்ஸ் ஃபண்டு என்று கூறுவார்கள். 50 ஸ்டாக் உள்ள நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் என்று கூறுவார். அதில் 50 கம்பெனி என்று நிஃப்டி 50 வரும்போது அதில் ஒரு 10 செக்டார் 12 செக்டார் கவர் செய்து அதில் வணிகம் நடக்கும். அதில் உள்ள பங்கு முதலீடு மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக செய்தால் அந்த நாட்டின் எக்கனாமி, நான் சொன்னது போல் நாட்டின் எக்கனாமி, குளோபல் பொசிஷன் ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் இது 2 தான் பாதிக்குமே ஒழிய அந்த இண்டெக்ஸ் வளர்ச்சி அடைந்தால் நம் வைத்திருக்கிற பங்கும் வளர்ச்சி அடையும். இது மியூச்சுவல் ஃபண்டு. இது மற்ற வகையாக உள்ள மியூச்சுவல் ஃபண்டில் அதற்கென்று பங்கு மேனேஜர்கள் இருப்பார்கள். நாம் அவர்களிடத்தில் பணத்தை கொடுத்து அதில் அவர்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து லாபம் ஈட்டுவார். இதில் அந்த ஃபண்டு மேனேஜர், பங்கு நிர்வகிக்கக்கூடிய மேலாளரின் திறமையை பொறுத்து அந்த நாம் போட்டிருக்கிற ஃபண்டின் செயல்பாடு இருக்கும். அவர் திறமையானவராக இருந்தால்
நல்ல லாபம் கிடைக்கும். அவர் வைத்திருக்கக்கூடிய செக்டாரெல்லாம் வளர்ச்சி அடைந்தால் அவர் லாபம் கூடும். அதனிடையே நமக்கு நம்மளுடைய என்ஏவி என்று சொல்வார்கள், டெய்லி அனௌன்ஸ் பண்ணக்கூடிய நெட் அசெட் வேல்யூ என்று கூறுவார்கள், அதுவும் நமக்கு லாபகரமாக அமையும். ஆக இதில் நன்மையும் இருக்கின்றன, தீமையும் இருக்கின்றன. ஸோ இது போல் நம்ம முதலீடை 4 வகையாக படுத்திக்கொண்டு அதில் நாம் சேமித்து வைத்த பணத்தை சதவிகித அடிப்படையில் நாம் முதலீடு செய்தால் நம்மளுடைய வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லலாம். ஸோ ஒரு 100 ரூபாய் வைத்திருந்தால் அதில் பங்கு சந்தை நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வென்றால் பங்குச்சந்தையில் 40% முதலீடு செய்யலாம், தங்கத்தில் 20 ரூபாய் முதலீடு செய்யலாம், ஆனால் இது பங்குச்சந்தை ஆபத்து என்று நம்ம நினைத்தால் பங்குச்சந்தையில் ஒரு 100 ரூபாய் வைத்து கொண்டால் 30 ரூபாய் 40 ரூபாய் நம்ம வங்கி டெபாசிட்டாக வைத்துக்கொள்ள வேண்டும். ரூபாய் பங்கு முதலீட்டு செய்ய வேண்டும், 15 ரூபாய் தங்கத்தில் முதலீடு செய்ய வேண்டும், பாக்கி உள்ள 15 ரூபாயை நம்ம ரியல் எஸ்டேட் போன்ற இதில் முதலீடு செய்யலாம். அப்போ 15 ரூபாய், இப்போ நான் 1 லேக் தான் வச்சுருக்கேன் அப்படின்னோம்னா, இப்போ அதை எப்படி நான் அதில் இதை போடலாம் என்று கூறினால், ரியல் எஸ்டேட்டில் மற்றெல்லாம் சரி, ரியல் எஸ்டேட்டில் எப்படி போடலாம் என்று கூறினா கூட ரீட் என்று சொல்வார்கள். அவர்கள் கட்டடம் கட்டி அதனுடைய இதை நமக்கு வருமானத்தை நமக்கு டிவிடெண்டாக தருவார்கள், ஒரு பங்கை தருவார்கள். ஸோ அந்த போல் ரீட் என்கிற திட்டத்தில் கூட நாம் முதலீடு செய்யலாம். ஸோ இது எனக்கு தெரிந்த அளவுக்கு என்னுடைய இது அளவுக்கு இந்த 4 வகைகளில் தொடர்ந்து முதலீடு செய்து வந்தால் நம்முடைய வளர்ச்சியும் எந்த பாதிப்புக்கும் உட்படாது சிறப்பானதாகவே இருக்கும் என்று நம்பலாம். ஸோ இதுவரை பொறுமையாக இருந்து இந்த ஆடியோ பாட்காஸ்ட்டை கேட்டமைக்கு மிக்க நன்றி, வணக்கம். மீண்டும் இதுபோல் வேறு பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி. ஆக நம்ம இப்போ பார்த்தது 4 வகையான முதலீடுகள் நாம் திட்டமிட்டுள்ளோம். இதில் பங்கு சந்தை முதலீடு என்று கூறும்போது
கூறியுள்ளோம். இதில் ஆபத்து நிறைவு. அதே சமயம் வருமானம் ஈட்டுதலும் கூடுதலாக நமக்கு கிடைக்கும் என்று கூறியிருந்தோம். அதாவது ஒரு கம்பெனியின் வளர்ச்சி சிறப்பானதாக இருந்தால் நாம் வைத்திருக்கக்கூடிய கம்பெனியின் பங்கு, அந்த கம்பெனி சிறப்பானதாக செயல்பட்டால் கணிசமாக அந்த பங்கின் விலை உயரும். ஸோ நமக்கு அந்த பங்கால் நம்மளுடைய பணத்தின் மதிப்பு உயரும். மேலும் அவர்கள் டிவிடெண்ட் கொடுத்தால் அதுவும் நமக்கு பாதுகாப்பான வருமானத்தின் வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் இதில் பங்குச்சந்தை என்று செய்யும்போது நாம் அந்த பங்கை வாங்குவதற்கு முன்னர் நான் மேல் சொன்னபடி நாம் பங்கை வாங்குவதற்கு முன்னர் உலகின் நடப்பு எப்படி இருக்கின்றது என்று நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். Globally, whether there is a political tension, geopolitical tension or war or something, ஏதாவது நடக்கக்கூடியது உள்ளதா, நடந்து கொண்டிருக்கின்றதா, இதனால் பங்குகளின் விலை பாதிக்குமா என்பதை நாம் மேலோட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நம்மளுடைய எக்கனாமியும் நல்ல வளர்ச்சி அடைந்துள்ளதா, நம்மளுடைய இந்தியன் எக்கானமியின் விலைவாசி கூடியிருக்கின்றதா, அல்லது பொருளாதார வளர்ச்சி எப்படி நமக்கு இருக்கின்றது, அதை பற்றிய ஒரு விஷயம் தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக நான் சொன்னது போல அந்த செக்டாரின் வளர்ச்சி, ஆட்டோ என்றால் ஆட்டோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்றால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது போல நாம் அறிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு பங்கு வாங்குவதற்கு முன்னர் அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். அந்த கம்பெனியுடைய சேல்ஸ் கூடியிருக்கின்றதா, அதனுடைய லாபம் கூடிக்கொண்டே வருகின்ற வருடம் கூடிக்கொண்டே வருகிறதா, அதன் ஈட்டக்கூடிய பங்கின் தொகை எவ்வளவு, அது போட்ட முதலீடு அதனுடைய வருமானம் எவ்வளவு வந்திருக்கின்றது, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்று சொல்வார்கள். ஒரு 1000 ரூபாய் முதலீடு செய்திருந்தால் அந்த 1000 ரூபாயிலிருந்து அவர்களுக்கு எவ்வளவு வருமானம் ஈட்டியுள்ளார்கள் என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மளும் பங்கு ஈட்டுகின்றோம், நம்மளுடைய பங்கு அதில் இருந்தால் நமக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதுபோல PE ரேஷியோ என்று சொல்வார்கள். அதாவது நம்மளுடைய பங்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளவு இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். தற்போதைய நடப்பில் அந்த பங்கு எவ்வளவு இருக்கின்றது
என்று இருக்க வேண்டும். அது கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் அந்த செக்டாரை பொறுத்தளவு இந்த பங்கின் விலை கூடி இருந்தால், பிஇ ரேஷியோ கூடி இருந்தால் அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் கூடியிருக்கின்றது என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நாம் பிஇ ரேஷியோ என்றால் என்ன? சப்போஸ் ஒரு கம்பெனியின் பிஇ ரேஷியோ 30 இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்வோமானால், நம்மளுடைய போட்ட பணம் வளர்ச்சி திரும்ப கிடைப்பதற்கு 30 ஆண்டுகள் ஆகும். இதுதான் கணக்கு. அதனால் அந்த ப்ரைஸின் வளர்ச்சியை பொறுத்து பிஇ ரேஷியோ குறைவாக இருந்தால் நமக்கு லாபம் கூடுதலாக கிடைக்கும். இவையெல்லாம் கூட நாம் எங்கு பார்க்க வேண்டும் என்றால் கூட நம் எல்லாம் பிஸ்னஸ் நியூஸ் சேனல் அல்லது மணி கண்ட்ரோல், எக்கனாமிக் டைம்ஸ் இவற்றிலெல்லாம் அவர்கள் எல்லாவற்றையும் குறிப்பிடுவார்களாம். ஒரு கம்பெனி பொறுத்து அவருடைய லாப நஷ்டம் எல்லாவற்றையும் பொதுவாக அவர்கள் போடுவார்கள். அதாவது இப்போ இந்த காலத்தில் இருக்கிற இதில் இது பெரிய விஷயமாக படவில்லை. ஆதலால் இதை கூடுதலாக கவனம் எடுத்துக்கொண்டு, அதனால்தான் நான் வீடியோ முடித்தாலும் கூட இதை முக்கியமானதாக கருதி பங்கு மார்க்கெட்டில் முதலீடு செய்யும் போது அதை ஆராய்ந்து முதலீடு செய்ய வேண்டும். கண்மூடித்தனமாக நம்ம முதலீடு செய்யக்கூடாது. என்பதற்காகத்தான் மேற்கொண்டு இந்த வீடியோவை எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பங்கு வாங்குவதற்கு முன் அதை ஆராய்ச்சி, அந்த கம்பெனியை பற்றி தெரிந்து கொண்டு ஆராய்ந்து கொண்டு, அந்த கம்பெனியின் வளர்ச்சி பற்றி, பின்ன அந்த செக்டாரின் வளர்ச்சி பற்றி, நாட்டின் நடப்பு பற்றி, உலகளாவிய நடப்பு பற்றி, இது எல்லாத்தையும் ஓரளவு தெரிந்து கொண்டு பின்னர் அந்த பங்கை அந்த பங்கில் முதலீடு செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும். ஸோ இந்த வீடியோ நான் சொன்னது ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. எனக்கு தெரிந்த, நான் படித்த அளவுக்கு உண்டான எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். ஸோ இதை முக்கியமாக கருதியதால் நான் மீண்டும் எக்ஸ்டெண்ட் செய்து இந்த வீடியோவை, இந்த ஆடியோ போஸ்ட்காஸ்ட்டை வெளியிட்டுள்ளேன். தவறாமல் அனைவரும் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.